ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபிட் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இந்த வெயிட் லாஸ் ரெசிபியை நமக்கு வழக்கம் போல அம்மா தான் வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. இந்த ரெசிபி நான் ஏன் ரொம்ப நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரெசிபி நம்ம வந்து கினுவா அதே மாதிரி ஓட்ஸ் வச்சு வந்து செஞ்சிருக்கோம். உங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி வந்து தெரியும், நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஓட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கினுவாவை பத்தியும் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அப்போ நிறைய டவுட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. இந்த கினுவா வந்து அரிசி வகையை சேர்ந்ததா, சிறுதானிய அரிசியில ஊறுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்லங்க, இந்த கினுவா பாத்துட்டீங்கன்னா அரிசி வகையில வந்து சேராது. நம்ம பாலக்கீரை எல்லாம் சாப்பிடுறோம்ல, அந்த பாலக்கீரை ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கீரையோட விதைகள் தான் இந்த கினுவா. இந்த கினுவா வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கினுவால வந்து நம்ம உடம்புக்கு தேவையான 9 வகையான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கினுவால வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து பியூர் பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன். நீங்க இப்ப வீகன், நீங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து கிடைக்கிற புரோட்டீன் சோர்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த லாஸ்ட் டைம் இந்த கினுவாவோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்க நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த கினுவா நான் எங்க வாங்குறது, எனக்கு இது கிடைக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த கினுவா அதே மாதிரி இந்த ஓட்ஸோட பையிங் லிங்க்குமே நமக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், வேணா அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே நான் வந்து ட்ரெல் ஷாப்ல தான் வந்து வாங்கினேன். கூப்பன் கோட் FTFTRL30 அப்படின்ற கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணி வாங்கினேன். எனக்கு ஃபிளாட் 30% ஆஃப் வந்து எனக்கு வந்து கிடைச்சிச்சு. நீங்க இந்த கூப்பன் கோடை வந்து நீங்க ட்ரெல் ஷாப்ல என்ன வெயிட் லாஸ் ப்ராடக்ட், எந்த ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் நீங்க வாங்கினாலுமே இந்த கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபிளாட் 30% ஆஃப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு மினிமம் கார்ட் வேல்யூ எதுவுமே கிடையாது. சரி, இப்போ வாங்க நம்ம இந்த மோஸ்ட் எஃபெக்டிவ் வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். கினுவாலையும் இப்போ நம்ம ஓட்ஸ்லையும் ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரு கிச்சடி செய்ய போகிறோம். இப்போ வந்து இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஓட்ஸ் மட்டும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், இல்லை கினுவா மட்டும் தனியாக போட்டாலும் நல்லா இருக்கும். தனித்தனியாகவே போட்டுக்கலாம். ஆனால் ரெண்டும் சேர்ந்து போடும்போது தான் இன்னும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடாயிருச்சு. இப்போ நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன்ப்பா. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பொன்னிறமாக வறுக்கணும். இப்பப்பா நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பருப்பை வறுத்துருக்கோம். இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் மாறிட்டு வருது. ரொம்பவும் வறுக்கக்கூடாது. அதாவது ஒரு பாசிப்பருப்பு உடைய பச்சை வாடை போகிற மட்டும் தான் நம்ம வறுக்கணும். ரொம்ப வறுத்தோம்னா பாசிப்பருப்பில் உள்ள சத்துக்கள் போயிடும். அதனால அந்த நம்ம வந்து நம்ம கிச்சடி செய்யும்போது வந்து உங்களுக்கு வந்து நல்லா பாசிப்பருப்பு நம்ம வறுத்து இப்படி போட்டோம்னா நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா ஒரு வாசமாக இருக்கும். இப்போப்பா இப்போ வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போப்பா இந்த பவுலில் தான் நான் ஒரு பவுலு பாசி பருப்பு எடுத்திருந்தேன். இப்போ அதே பவுலில் இப்போ ஒரு பவுலு ஓட்ஸ் போட்டுக்கிடுவோம். இப்போ நான் ஓட்ஸ் எடுத்த பவுல்லையே ஒரு பவுலு கினுவா, இது ஒரு பவுல் போட்டுக்கிடுவோம். ரெண்டும் நம்ம சேர்த்து சாப்பிடும் போது நல்லா வெயிட் லாஸு நல்லா உங்களுக்கு குறையும்ப்பா. வெயிட் நல்லா குறையும் உடம்புல. இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 3 தனித்தனியாக ஊற வச்சுருக்கோம். நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா இது நான் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இந்த கினுவா இது ஓட்ஸ் போடும் போது நம்ம கொஞ்சனாச்சும் ரைஸ் போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது 3மே உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும்ப்பா. ஊறின பிறகு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ குக்கர் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இதில் தான் நம்ம ஓட்ஸு, கினுவா, பாசிப்பருப்பு இதில் தான் நம்ம எடுத்துருந்த அளவு. அதே பவுல்லையே இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ 1 கப்புக்கு வந்து 2 கப்பு தண்ணி. இப்போ நம்ம 3 கப்பு எடுத்திருந்தோம். இப்போ நம்ம 6 கப்பு ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து கினுவாவை வந்து அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தோம். இப்போ இதை நல்லா தண்ணி நிறுத்திட்டு இதை நல்லா கழுவி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. இப்போ நம்ம கினுவா போட்டாச்சுப்பா. இப்போ ஓட்ஸ் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிடுப்பா. வாஷ் பண்ணிவிட்டு போடணும். பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருந்தா பாசிப்பருப்பை நம்ம ஊற வச்சுருந்தோம்லப்பா, அது நல்லா ஊறிடுச்சு. இதையும் போட்டுக்குவோம்.
இப்போப்பா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன்ப்பா வெயிட் லாஸுக்கு. இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து மூடி போட்டுருவோம். இப்போ வந்து 2 விசில் வந்து ஹைலையும் 1 விசில் வந்து ஸ்லோவில் வச்சு நம்ம விசில் விடுவோம். விசில் வந்து உங்களுக்கு அடங்கின பிறகு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போப்பா ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் சட்டி சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குருவோம். இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்குருவோம்ப்பா. இப்போ நான் ஒரு 3 பூண்டு பல் வச்சுருந்தேன், அதே பொடிசாக நறுக்கிருக்கேன், இதையும் போட்டுக்குருவோம். இப்போ நான் ஒரு வெங்காயம், மீடியமான வெங்காயம் எடுத்திருக்கேன்ப்பா, அதையும் நான் பொடிசாக நறுக்கிருக்கேன், இதையும் போட்டுக்குருவோம். சாப்பர் இருந்தால் சாப்பரில் போட்டுக்கோங்க, இல்லாட்டா பொடிசாக நறுக்கிக்கோங்க. இதை ஒரு வதக்கிடுவோம்ப்பா. வெங்காயத்தையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டோம். இப்போப்பா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை வந்து துருவி போட்டுக்குருவோம். இஞ்சியை நம்ம துருவி போட்டோம்ப்பா. இதையும் ஒரு வதக்கிடுவோம். இப்போப்பா இப்போ தக்காளி எடுத்துருக்கோம். இந்த மீடியமான தக்காளியில் ஒரு 2 தக்காளி நறுக்கி போட்டுக்குருவோம். நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போப்பா நம்ம தக்காளி பொடிசாக நறுக்கி போட்டுக்கிட்டோம். இதையும் ஒரு வதக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். இப்போப்பா கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிடுவோம். லைட்டாக உப்பு போட்டுக்குருவோம். இப்போ உப்பு போட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டுக்குருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிடுவோம்ப்பா. இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சுப்பா. நான் பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸுப்பா, அதை வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் போட்டுக்குருவோம். மீடியமான ஒரு கேரட்டு, இதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் போட்டுக்குருவோம். இதை ஒரு வதக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். முதல்ல ஏற்கனவே தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம், இப்போ கம்மி பண்ணி கரெக்டான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இதை ஒரு வதக்கிடுவோம். மசால் வடை, பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் மசால் வடை போயிடுச்சுப்பா. இப்போ நான் ஒரு 1/2 கேப்சிகம், இதையும் பொடிசா நறுக்கிருக்கு, இதையும் போட்டுக்குருவோம். இதையும் ஒரு வதக்கிட்டு அவ்வளோதான்ப்பா, வதக்கியாச்சு. இப்போ இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து மூடி போட்டுருவோம்ப்பா. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். அவ்வளோதான்ப்பா, விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். அவ்வளோதான்ப்பா, நல்லா குழைவா வெந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போப்பா நம்ம காய் வேக வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்குருவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து கிச்சடி வந்து உங்களுக்கு ஓட்ஸையும் கிணுவாவையும் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது போடும்போது தான் ரொம்ப கெட்டியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி கலந்துக்குவோம். பச்சை தண்ணி விட வேண்டாம், சுடுதண்ணி கலந்துக்குவோம். கொஞ்சம் மிளகுப்பா, ஒரு 10 மிளகு கல்லை இடிச்சிருக்கேன், இதையும் கொஞ்சம் போட்டுக்குருவோம். வெயிட் லாஸுக்கு மிளகு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நல்லா நறுக்கி போட்டுக்குருவோம் பொடிசா. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை நறுக்கி போட்டிருக்கேன்ப்பா. இப்போ நான் வந்து எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் சாறு எடுத்துக்குருவோம், சாறு போட்டுக்குருவோம். சின்ன எலுமிச்சம்பழம்னால சைஸ் வந்து நெல்லிக்காய் அளவுக்கு தான் இருக்குது. சின்ன எலுமிச்சம்பழம்னால உங்களுக்கு 1 விட்டுருக்கேன். பெருசாக இருந்தால் 1/2 எலுமிச்சம்பழம் போதும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கிணுவாவையும் ஓட்ஸையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, நம்மளுக்கு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம்ப்பா. அவ்வளோதான், கிணுவா ஓட்ஸு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்குப்பா. இப்போ இதுக்கு வந்து மசாலா பத்தலை, இதை வந்து அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம். இது உங்களுக்கு வேணால் நைட்டுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டா நாளைக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி கிரேவி செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி இப்படி சாப்பிட்டுக்கலாம். இதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம். நம்ம பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ஹெல்தியான கிச்சடி ரெடி. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து சுட சுட சாப்பிடணும். சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனா கொஞ்சம் இறுகிக்கிடும், அதனால் சுட சுட சாப்பிடுங்க. இன்னொன்று வந்து நீங்கள் ஆஃபீஸுக்கு இதுக்கெல்லாம் கட்டி கொண்டு போனால் ஹாட் பாக்ஸில் வச்சு கொண்டுட்டு போங்க. அவ்வளோதான்ப்பா, கிச்சடி ரெடி ஆயிடுச்சு.
உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு அம்மா வந்து இந்த வெயிட் லாஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து 3 பேர் இருக்கும். அம்மா வந்து 2 தடவைக்கு வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து முதல் தடவைக்கு இப்போ மசாலா கொடுத்துட்டாங்க. திருப்பி அந்த மசாலா சேர்க்காத அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது வந்து திருப்பி வந்து நைட்டுக்கு வந்து அது வந்து பண்ணி எங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. வேற ஒரு மசாலா வந்து கொடுப்பாங்க. டிஃப்ரெண்டான மசாலா வேற வந்து கொடுப்பாங்க. ஏன்னா சேம் மார்னிங் மசாலாவே உங்களுக்கு நைட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ சேம் அதே இந்த ஹெல்தியான ஃபுட்டை வச்சுட்டு மசாலா மட்டும் வேற ஒரு இதை வந்து கொடுப்பாங்க. ஸோ அது நாங்கள் டின்னருக்கு அது இன்னும் டேஸ்ட்டாக வந்து சாப்பிட்ருவோம். ஸோ இது மொத்தம் வந்து 6 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவு வந்து போட்டுக்கோங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.